இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் நாம் கர்த்தருடைய பாதத்திலே வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிற வசனம் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இந்த நாளிலும் நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? கடினமான நேரங்களில் செய்ய வேண்டியது என்ன? கடினமான நேரங்களில், கடினமான காலங்களில், கடினமான சூழ்நிலைகளில் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் நாட்களில் நடந்ததாக நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 2லிருந்து 4 வசனங்களை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். சிலர் வந்து யோசபாத்திடத்தில் உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேயாகிய ஆசாசோர் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். இதை கேள்விப்பட்ட பொழுது யோசபாத்து பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு யூதாவிற்கும் உபவாசத்தை கூறிவிட்டான் என்று அந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேடுவதற்கு கூடினார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத் ஒரு கடினமான சூழ்நிலை, ஒரு கடினமான காலம். கடலின் அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து அவருக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் புறப்பட்டு வந்து குறிப்பிட்ட இடத்திலே அவர்கள் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேள்விப்பட்டவுடனே யோசபாத்து பயந்தான் என்று பார்க்கிறோம். பயந்தவன் உதவிக்காக கர்த்தரிடத்திலே சகாயம் தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதெல்லாம் நமக்கு பயம் வருகிறதோ, எப்போதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கடினமான நேரங்களை சந்திக்கிறோமோ, கடினமான சூழ்நிலைகள் நமக்கு வருகிறதோ, கடினமான காலங்களுக்குள் நாம் செல்கிறோமோ, அப்பொழுது நீங்களும் நானும் இந்த யோசபாத்தை போல கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரின் சகாயத்தையே தேட வேண்டும். அல்லேலூயா. அவன் ராஜாவாக இருந்தாலும் தன் அருகே இன்னொரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜாக்களின் உதவியை ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அவன் கர்த்தரை தேடினான், கர்த்தரின் சகாயத்தை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாக 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை பார்த்து, கீரியாத்தில் உள்ள ராமோத்திற்கு என்னோடு வருகிறா என்று கேட்டதற்கு இந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்து வருகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். சாலமோன்
மகனாகிய ரெகொபோயாம் காலத்திலிருந்து சாலமோன் மகனாகிய ரெகொபோயாமின் காலத்திலிருந்து இஸ்ரவேல் தேசம் ஒரே தேசமாயிருந்த தேசம் இரண்டாய் பிரிந்து போனதை நாம் ஏற்று பார்க்கிறோம். அதுவரையிலும் சாலமோன் காலம் வரையிலும் யாக்கோபின் குமாரனாகிய 12 பேருடைய கோத்திரத்தாரும் சேர்ந்து ஒரு இஸ்ரவேல் தேசமாக அவர்கள் ஆட்சி செய்திருந்தார்கள். அந்த ரெகொபோயாம் காலத்தில் இந்த இஸ்ரவேல் தேசம் இரண்டாய் பிரிந்து போனது. எருசலேமை தலைநகராய் கொண்டிருந்த தெற்கு தேசத்தும் யூதேயா தேசம் என்றும், சமாரியாவை தலைநகராய் கொண்டிருந்த வடக்கு தேசம் இஸ்ரவேல் தேசம் என்றும் பிரிந்து போனது. அந்த ரெகொபோயாம் நாட்கள் தொடங்கி தெற்கு தேசமாகிய யூதா தேசத்தாருக்கும் வடக்கு தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தாரும் ஒருவரை ஒருவர் சத்துருக்களாகவே பார்த்தார்கள், எதிரிகளாகவே பார்த்தார்கள். ஒரே குடும்பத்தார், ஒரே கோத்திரத்தார். ஆனாலும் ரெகொபோயாம் காலம் தொடங்கி ராஜ்யம் இரண்டாய் பிரிந்து போன போது அந்த நாள் தொடங்கி இந்த யூதா கோத்திரத்தாரும் இஸ்ரவேல் தேசத்தாரும் யூதா தேசத்தாரும் ஒரு சத்துருக்களைப் போலவே நடந்து கொண்டார்கள், எதிரிகளாகவே நடந்து கொண்டார்கள். ஆனால் யோசபாத்தோ தன்னுடைய நாட்களில் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் தன்னுடைய நாட்களில் வடக்கு தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தோடு சமாதானத்தை நாடினான் என்று சொல்லப்படுகிறது. அவன் சமாதானம் செய்து கொண்டார். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். அந்த வசனத்தை வாசியுங்கள். பதினெட்டாம் அதிகாரம் 2ஆம் வசனம் 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சில வருஷங்கள் சென்ற பின்பு இந்த யோசபாத் சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்திற்கு போய் அவனோடு சமாதானம் செய்து கொண்டதை குறித்து பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நமக்கு சொல்கிற ஒரு சத்தியம் என்ன? கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும், உங்களால் முடிந்த மட்டும், உங்களால் எந்த மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இந்த வசனத்தின் அடிப்படையில் சமாதானத்தை நாடி இந்த இஸ்ரவேலின் ராஜாவோடு கூட சமாதானத்தை அவர் செய்து கொண்டதை குறித்து பார்க்கிறோம். ஆனாலும் 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதிருஷ்டிக்காரன். இப்படி இந்த ஆகாபோடு இஸ்ரவேலின் ராஜாவாகிய இந்த ஆகாபோடு செய்து கொண்ட இந்த சமாதான உடன்படிக்கையை தேவன் விரும்பினாரா? தேவன் ஏற்றுக்கொண்டாரா? தேவன் அங்கீகரித்தாரா என்று பார்க்கும் என்றால் 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் ராஜாவாகிய யோசபாத்தை சந்தித்து துன்மார்க்கருக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது என்று எச்சரிக்கதை குறித்து பார்க்கிறோம். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிற பரிசுத்த தேவன் யாரோடு சமாதானத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதையும் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறதை ஒருபோதும் மறந்து
கர்த்தரை பயக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? துன்மார்க்கனுக்கு நீ கொடை நிற்கலாமா? கர்த்தரை பயக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? அது நிமித்தமாக உண்மையிலே கர்த்தருடைய கடுங்கோபம் வர இருந்தது என்று எச்சரித்ததை குறித்து பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11 13 வசனம் வரையிலும் வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு எழுதுகிறதை என்னவென்றால், நான் உங்களுக்கு கூறுகிற சத்தியம் என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் உதாசீனாவது. அந்த வசனத்தை நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். சொல்லப்படுகிற 13ஆம் வசனத்தில் அவர்களை உன்னை விட்டு விலக்கிவிடு. உதாசீனமாய் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உதாசீனம் பண்ணுகிறவர்கள் உண்டு. உதாசீனம் பண்ணுகிற அவர்களை நீ அவரை விட்டு விலகிவிடு என்று சொல்லப்பட்டிருப்பார்கள். நாம் சமாதானத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதிகமான வசனங்கள் வேத புத்தகத்தில் சமாதானமாக இருக்கிறது என்று நமக்கு சொல்லியிருந்தாலும் ஒரு வசனங்கள் மட்டுமே இப்படி நீங்கள் சமாதானம் செய்து கொள்ளக்கூடாத காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எதை நாம் செய்வது? அதிகமான வசனங்கள் இப்படி சொல்லியிருக்கும் போது, ஒரு சில வசனங்கள் மட்டும்தான் இப்படி சொல்லும் போது எதை நாம் செய்வது கேள்வி நமக்கு எழும்பும். அப்படிப்பட்டவர்களை விட்டு ஏன் விலக வேண்டும் என்பதற்கு 2 நோக்கங்கள் உண்டு. ஒன்று, அவர்கள் மனம் திரும்புவதற்கு எதிராக அவர்களுக்கு விலக வேண்டும். ஏன் அவர்களுக்கு விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? 2 நோக்கம் இருக்கிறது. ஒன்று, அவர்கள் எப்படியாவது மனம் திரும்பணும். நாம் அவர்களோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கும் வரையிலும் மனம் திரும்ப மாட்டார்கள். நாம் அவர்கள் ஐக்கியத்தை கொஞ்சம் விலக்கிக் கொள்ளும்போது யோசிப்பார்கள், ஏன் அவங்க நம்ம விட்டு விலகி போறாங்க, ஏன் அவர்கள் நம்ம விட்டு டிஸ்டன்ஸ் கீப் பண்றாங்க அப்படின்னு யோசித்து அந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும். 2வது, சபையுடைய தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும். சபையுடைய தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும். சபையுடைய ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். சபையுடைய ஐக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும். சபையுடைய அன்பு பாதுகாக்கப்பட வேண்டும். சபையுடைய ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும். சபையுடைய வளர்ச்சி விக்கிரத்திலே படப்படும். இது 2 நோக்கங்களுக்காக இதை கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, மோசேயின் அழைப்பை உதாசீனப்படுத்தின மோசேயுடைய சகோதரி என்று கூட பார்க்கலாம். மோசேயுடைய அழைப்பை உதாசீனப்படுத்துகிறார். பாருங்கள், 2ஆம் 12ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இப்படி மோசேயுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தின மீரியாம் இந்த மோசேக்கு சொந்த சகோதரியா இருந்தாலும் கூட கர்த்தர் இந்த மிரியாமுக்கு செய்த காரியம் என்ன ஆகும்? 12ஆம் அதிகாரம் 10ஆம் 14ஆம் வசனம் வாசிக்கும் போது, உறைந்த மழையின் வெண்மை போன்ற புத்தொருகையால் மாறினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய கடுங்கோபம் அவள் மேல் வந்தது. மோசேயுடைய சொந்த சகோதரி அவள். ஆனாலும் மோசேயை உதாசீனப்படுத்தின பொழுது, மோசேயுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தின போது, மோசேயுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தின பொழுது, மோசேயுடைய மதிப்பை உதாசீனப்படுத்தின பொழுது, கர்த்தர் தன்னுடைய சொந்த சகோதரி என்று பாராமல் அவள் மேலே உறைந்த மழையில் வெண்மையான போன்ற புத்தகத்தை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளுக்காக மோசே கர்த்தரை நோக்கி கெஞ்சின பொழுதிலும் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலைக்கு வைக்கப்பட்டிருந்தார் என்பதை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள், 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலைக்கு வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் எழுதினார். பாருங்கள், 7 நாள் விலக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனால் இந்த மீரியாமுக்கு இந்த காரியம் நடந்தது. மோசேயை உதாசீனப்படுத்தினார். மோசேயுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தினார். மோசேயுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தினார். தேவன் மோசேயை தனக்கு தெரிந்து கொண்டதை குறித்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய மனுஷர்களை உதாசீனப்படுத்துவோம் என்று
தாத்தானையும் அபிராமையும் ஓனை சேர்த்துக் கொண்டு மோசே ஆரோன் இவர்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உதாசனப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். சபையார் எல்லாரும் இந்த பரிசுத்தமான அவர்கள் நடுவில் இருக்கிறார்கள் என்று பேசினார்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் தான். யார் தான் பரிசுத்தம் இல்லாதவங்க? மோசே அவர்கள் பேசின வார்த்தை என்ன? சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் தான். அதான் கர்த்தர் நடுவில் இருக்கிறார், சபைக்கு நடுவில் இருக்கிறார். அப்படி இருக்க உங்களை மட்டும் ஏன் உயர்த்துவானே? உங்களை மட்டும் நீங்கள் பரிசுத்தமானவர்களாக காட்டி அவன் இந்த குறை செய்கிறான், இவன் இந்த குறை செய்கிறான், இவளுக்கு இந்த குறை இருக்குது, இவளுக்கு இந்த குறை சுட்டி காட்டிய அப்படி சொல்லி மோசைக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாக அவர்கள் உதாசனப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் மோசே இடத்தில் சொன்னார். அதே அதிகாரம் 23-24 சொல்கிறாரு, கோராகு, கேல், தாத்தான், அபிராம் என்பதை விட்டு விலகி போங்கள். சபைக்கு சொல்லு. அந்த வசனத்தை வாசிங்க. 23-24 வாசிங்க. வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள். சபையாருக்கு சொல்லு என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவியொடுத்தவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம் இவருடைய கடல் கோபத்திற்கு உள்ளால் அழிந்து போகும்போது அவரை விட்டு விலகி போனார்கள். கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை உதாசனப்படுத்தினவர்கள், கர்த்தரின் அழைப்பை உதாசனப்படுத்தினவர்கள், கர்த்தருடைய தேவ மனிதர்களுக்காய் எழுந்து நின்றவர்கள், சபையெல்லாம் ஒன்று கூட்டினவர்கள், கர்த்தர் சொல்லப்படுகிறது அவர்களுக்கு விலகி போங்கள். விலகி போகும்போது பார்க்கிறோம் அங்கே நடந்த காரியம் என்றால் கர்த்தரின் கடும் கோபத்திற்குள்ளாக அந்த கோராகும், தாத்தானும், அபிராமும் அவர்கள் கீழ்பட்ட அழிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிகாரத்தை பார்த்து அழிந்து போனார்கள். 41 வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படி அழிந்து போன மறுநாளிலே சபையார் எல்லாரும் மோசேக்கு விரோதமாக கூடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 46 வசனத்தை வாசிப்பது கர்த்தருடைய கடுங்கோபம் புறப்பட்டு வாதையை ஆரம்பித்தது. அந்த வசனத்தை வாசிங்க. 41 மோசே ஆரோனை நோக்கி, நீ தூபகலசத்தை எடுத்து பலிபீடத்திலிருந்து அக்கினியை அதில் போட்டு அதின் மேல் தூபவர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். இப்பொழுது பாருங்க, இங்க நடக்கிற காரியம் என்ன? இந்த ரூபன் வம்சத்து கோராகு தன்னோடு கூட சிலரை கூட்டிக் கொண்டு சபையாரை சேர்த்துக் கொண்டு தேவ மனிதனுடைய அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் தேவனுடைய வார்த்தையை உதாசனப்படுத்தினால கர்த்தருடைய கடுங்கோபம் அவர்களுக்கு வந்தது. கர்த்தருடைய கடுங்கோபம் அவர்கள் வந்து அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி அழிந்து போனதுனால சபையாளர்களால் ஒரு பெரிய கோபம். சபையாளர்கள் மறுநாள் வந்தார்கள். மோசேக்கு விரோதமாக அவர்கள் வார்த்தையினாலே பேச ஆரம்பித்தார்கள். நீங்கள் அவர்களை கொண்டு போட்டீர்கள். உங்களால் தான் அவங்க எப்படிப்பட்ட துன்பத்துக்கு காரணம் அறிகிறார். இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால், இவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்றால், இவர்கள் பிரச்சனைக்கு உட்படுகிறார்கள் என்றால், இவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள், நீங்கள் தான் காரணம் என்று எல்லாரும் சேர்ந்து இந்த மோசே ஆரோனுக்கு விரோதமாக எழுதி நின்ற போது கர்த்தருடைய கடுங்கோபம் உடனே சபையாருக்கு உண்டாயிட்டு வாதை தொடங்கினது என்று சொல்வார்கள். இந்த வாதம் தொடங்கின உடனே மோசே ஆரோனுக்கு சொல்கிறார், நீ ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய ஓடு. வாதம் தொடங்கிவிட்டது. கர்த்தருடைய கடுங்கோபம் உண்டாகிவிட்டது. கடுங்கோபத்தினால் வாதம் உண்டாகிவிட்டது. இந்த வாதம் ஏற்கப்பட வேண்டும் என்றால் நீ பாவ நிவர்த்தி செய்யணும். கலசத்தை எடுத்துக்கொள். கலத்தை எடுத்துக்கொண்டு தூபவர்க்கத்தை போட்டு நீ ஜனங்களுக்கு நடுவே கர்த்தருக்கு நில்லு என்று மோசே ஆரோனுக்கு கட்டளையிட்ட பொழுது ஆரோன் ஓடினான். தூபகலசம் எடுத்தான். தூபகலசம் எடுத்து அந்த தூபத்தை போட்டு சபையாருக்கும் ஜனங்களுக்கும் நடுவே கர்த்தருக்கு இருந்தபோது அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கடந்த நீங்கள் வாசிக்க சொல்லப்படுகிறது, அந்த வாதை உடனே நின்று போய்விட்டது. அன்பான தேவனே, முழு உலகத்தில் உள்ள அதிகாரத்தில் உள்ள ஜனங்கள் சுவிசேஷத்திற்கு, தேவனுடைய இரக்கத்திற்கும் தேவனுடைய தாசர்களுக்கும் விரோதமாய் உதாசனப்படுத்தினால ஒருவேளை இந்த கொரோனா என்கிற சாவு வந்திருக்கிறது. இந்த கொரோனா முழு உலகத்திலும் இருக்கிறது. இந்த முழு உலகத்திலும் இந்த கொரோனா என்கிற இந்த நோய், இந்த வாதை பரவியிருக்க காரணம் ஒருவேளை எப்படி இருக்கலாம் தெரியுமா? தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் உதாசனப்படுத்தினால முழு உலகத்திலும் இருக்கிற அதிகாரம் படைத்தவர்கள் பொது ஜனங்கள் தேவனையும் இயேசுவையும்
தேவரே பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்க ரத்தத்தை கொடுத்து எதுவரைக்கும் நியாயம் செய்யாமல் இருப்பேன். அவங்க சொன்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, எதுவரைக்கும் நீர் நியாயம் செய்யாமல் இருப்பேன், என் ரத்தத்தை கொடுத்து எதுவரைக்கும் நீ நியாயம் செய்யாமல் இருப்பேன் சொல்லி பழிவாகாமல் இருப்பேன், நீ கடும் கோபம் கொள்ளாமல் இருப்பேன் என்று சொல்லி மகா சத்தமிட்டு குறிப்பிட்டுக் கொண்டிருப்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளாய் கண்டதாக கூறுகிறார். தேவ வசனத்தின் நிமித்தமாக, தேவனை குறித்து சாட்சி கொடுத்த நிமித்தமாக கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் எல்லாம் அவர்கள் தேவ சமூகத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறது. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரே பூமியின் மீதும் குடியிருக்கிறவர்கள் என் ரத்தத்தை கொடுத்து எதுவரையிலும் நியாயம் செய்யாமல் இருப்பேன், பழிவாங்காமல் இருப்பேன், எதுவரையிலும் அவர்கள் கடும் கோபம் கொள்ளாமல் இருந்து கூப்பிடுகிற மகா சத்தமிட்டு கூப்பிடுகிற அந்த சத்தத்தை யோவான் ஆவிக்குள்ளே கேட்டதாக குறித்து பார்க்கிறோம். கடும் கோபம் நீங்கினால் மட்டுமே இதிலிருந்து விடியலை காண முடியும். இந்த நாளிலே இந்த கொரோனா என்கிற இந்த வாதை அதற்கு விடியலை காண வேண்டும் என்றால் கர்த்தரின் கடும் கோபம் நீங்க வேண்டும். கடும் கோபம் நீங்களால் மட்டுமே இந்த காரியத்தில் விடுதலை கிடைக்க முடியும். இந்த கடும் கோபம் நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த கற்பனை கடும் கோபத்தினாலே நாம் கடினமான சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடினமான காரியங்கள் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது கடினமான ஒரு நேரமாக, ஒரு கடினமான ஒரு காலமாக, ஒரு கடினமான ஒரு காலமாய் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கடினமான சூழலை மாற வேண்டும் என்றால், தேவனுடைய கடுங்கோபம் நீக்கி வைக்கப்பட வேண்டும் என்றால், நீங்களும் நாம் செய்ய வேண்டியது அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் தங்கள் கையிலே ஜெபமாகிய தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆரோன் செய்தது போல மோசே சொல்ற, ஆரோனே, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? வாதை நிறுத்தப்பட வேண்டும், ஜனங்கள் சாகக்கூடாது, அங்கே ஓடிப்போ, தூபகலசத்தை எடுத்துக்கொள், தூபகலசத்தை தூபத்தை போடு, கர்த்தருக்கு முன்பாக இருந்து அதற்காக நீ வேண்டிக் கொள் என்று சொல்லும்போது அவன் வேண்டிக் கொண்டான். அப்படி தூபகலசத்தை எடுத்து தூபத்தை போட்டு கர்த்தருக்கு பயந்த போது வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த வாதை நிறுத்தப்பட வேண்டுமா? அது தேவ பிள்ளைகள் கையில் இருக்கிறது. அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒன்றை செய்ய வேண்டும். ஜெபமாகிய தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு, ஆண்டவர் இந்த வாதை நீங்கட்டும், இந்த வாதை இருந்து போகட்டும் வேண்டும் என்று நாம் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணினால் ஒழிய இந்த வாதை ஒருபோது நீங்க போவதில்லை. அல்லேலூயா. வாதை நீக்குவதற்கு பரிகாரம் இங்கே இருக்கிறது. கர்த்தர் உங்கள் கையிலும் என் கையிலும் ஒரு பரிகாரம் தந்திருக்கிறார். தேவ பிள்ளை கையில் இருக்கிறது. கையிலே நமக்கு ஒரு ஜெபமாகிய தூபகலசத்தை தந்திருக்கிறார். அதை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு விருப்பம் என்று சொன்னால், ஆரோனை விருப்பம் என்று சொன்னால் வாதை நிச்சயமாக நிறுத்தப்படும். அல்லேலூயா. வாதை நிறுத்தப்படும். கொரோனாவால் தேசம் எங்கும் லாக்டவுன் போடப்பட்டதனால அலுவலக வேலைகள் முடங்கி போயிருக்கிறது. தொழிலெல்லாம் முடங்கி போயிருக்கிறது. அருமையானவர்களை நாம் இணைந்து கொண்டிருக்கிறோம். வேலை இல்லாமல் இல்லாத நிலை, வருமானம் இன்று வந்தது, ஊதிய குறைப்பு, இத்தனை மாதங்களையும் எப்படியோ தேவ கிருபையினால் சமாளித்தேன். வேலை இல்லை, வேலை இல்லாதனால, ஊதியம் இல்லாதனால வருமானத்தை குறைக்கிறாங்க, ஊதியம் குறைக்கிறாங்க. 50,000 சம்பளம் வாங்கின இடத்துல பிரைவேட்ல நான் வேலை செய்யறேன், எனக்கு 4 ஒண்ணா மாற்றிட்டாங்க. ஊதிய குறைப்பு வருகிறது, தேவையோ இருக்கிறது, தேவை மிக அதிகம். இது லாக்டவுன் நீடித்துக் கொண்டே போகிறாங்க. வேலை இல்லை, வருமானம் குறைவு, வேலை செய்ய வருமானம் இல்லை, வாடகை கொடுக்க கூட பல மாதங்களால் முடியாத சூழ்நிலை. எப்படி வீட்டுக்காரர்களை சமாளித்துட்டாங்க. இன்னும் நான் வாடகை கொடுக்க முடியாத சூழல் என்றால் வீடை வெக்கேட் பண்ணணும். என்ன செய்வேன்? என்ன செய்வதே தெரியவில்லை. ஊதியத்தை குறைச்சிட்டாங்க, கொடுக்கிற சம்பளம் குறைச்சிட்டாங்க. என்ன செய்வேன்? என் வீட்டுக்கு வாடகை கொடுப்பதற்கு என்ன செய்வேன்? சாப்பிடுவதற்கு என்ன செய்வேன்? இந்த சூழ்நிலையிலும் அரசு உத்தரவு போடுகிறது. பிள்ளையுடைய எஜுகேஷன்ல 75% வாங்கி போடலாம் உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. அவங்க கட்டாயப்படுத்தும் போது பணத்தை கொடுக்கணும். என்ன செய்வேன்? அன்பார்ந்த
இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டே இருந்தாங்க. ஒரு கையில் இருக்கிற அந்த ஜெபக்கலம் கலசம், தூமாகிய ஜெபக்கலசம் கர்த்தருக்கு எடுத்து கொண்டே இருந்தால் உங்களை ஒன்று மேற்கொள்ளாது, எல்லாத்தையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இஸ்ரவேலர்களை ஒருவரும் மேற்கொள்ள முடியல. வருமான குறைவுகளை மேற்கொள்ளாது, ஊதிய குறைவுகளை மேற்கொள்ளாது, வறுமைகளை மேற்கொள்ளாது, பஞ்சங்களை மேற்கொள்ளாது, கடினமான சூழல்களை மேற்கொள்ளாது. எப்பொழுது கையில் இருக்கிற தூப கலசம் உயர்த்தப்பட்ட நிலையில் காணப்படட்டும். அல்லேலூயா. தூப கலசத்திலே தூபத்தை போட்டு உயர்த்திக் கொண்டே இருக்க ஜெபம் குறையாமல் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்விலே நிச்சயமா அற்புதங்களை காண்பீர்கள். கடினமான சூழலை மாறி போகும். கர்த்தர் கடினமான சூழலை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. யோசேப்பாத் இந்த கடினமான சூழலை செய்தது என்ன? கர்த்தரை விட ஒருமனப்பட்டான். யூதா வந்து வாசத்தை போயினான். 24 வாசிக்கிறோம். 4 வசனத்திலே கர்த்தருடைய சகாயம் பண்ணினான். 12 வசனத்திலே தன் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தான். 13 வசனத்திலே தன் பெண் ஜாதிகளும் குமாரரும் குழந்தைகளும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க செய்தான் என்று பார்க்கிறோம். எல்லாம் செய்தான். அவன் செய்த காரியம் செய்யாத ஒரு வேலை இல்லை. கர்த்தரை ஒருவப்பட்டான், உபவாசத்தை குறிவித்தான், கர்த்தருடைய சகாயத்தை தேடினான், அவருடைய முகத்தையே நோக்கி பார்த்தான். பெண் ஜாதி பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கடினமான சூழ்நிலை மாறவில்லை. அப்பதான் சொன்னான், இவ்வளவுதான் செய்தியா? ஒரு மனப்பட்ட பிள்ளைகளும் குடும்பமாக சேர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். கடினமான சூழ்நிலை, இந்த கடினமான நேரத்தில் நானும் என் குடும்பம், என் பிள்ளைகளும், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். உங்களுடைய முகத்தையே தேடிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய சகாயத்தையே தேடிக் கொண்டிருக்கிறோம். உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை ஒருமுகப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கடினமான சூழலை மாறவில்லை. நான் செய்ய வேண்டியது என்ன? இன்னும் செய்யவில்லை. நான் செய்ய வேண்டிய வழி என்ன? கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஒரு காரியத்தை 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 21 வசனத்துல கொடுத்த வெளிப்பாடுகள் என்ன? வெளிப்பாடு வாசிங்க. பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், துதிக்கிறவர்கள் 1000 மனிதர்களுக்கு நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் என்று பாடவும் வேண்டும் என்று தேவன் வெளிப்பாட்டை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்கிற ஜனங்கள், அவங்களுக்கு நீ முதன்மையான இடத்தை கொடு, அவங்களுக்கு முதன்மையான எடுத்து கொடுத்து அவளை உனக்கு நிறுத்து. நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் எல்லாம் செய்தாயா? இனி செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தமுள்ள தேவனை மகத்துவப்படுத்துகிற தேவ ஊழியக்காரரை முன்னேற நிறுத்து. அவளை பாட சொல்லு, அவர் பாடட்டும். 1 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 31 வசனத்தில் தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவை நடத்துவதற்கு சாதிப்பவர்களுக்கு யாரும் சொல்லியிருக்கிறது. தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவை நடத்துவதற்கு சாதிப்பவர்கள் யார்? 33 வசனத்தில் ஏமான் என்னும் பாடகன். 39 வசனத்தில் அவன் சகோதரனாகிய ஆசாப் என்னும் பாடகன். 44 வசனத்தில் இவர்கள் சகோதரனாகிய ஏத்தான் என்கிற ஒரு பாடகன். இவங்கதான் தாவீது ஆலயத்தில் பாடுவதற்கு சங்கீத சேவை நடத்துவதற்கு கர்த்தர் நியமித்தவர்கள். இந்த 3 பேர் யார்? லேவி கோத்திரத்தார். வேறு யாரும் இல்லை, லேவி கோத்திரத்தார். லேவி கோத்திரத்தார் என்பதற்கு வேதம் நமக்கு சொல்கிற காரியம் என்ன? 10ஆம் அதிகாரம் 8 வசனத்தை வாசியுங்கள். 10ஆம் அதிகாரம் 8 வசனம். சோம்பதற்கும் கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதற்கும் உடன்படிக்கைப்படி சோம்பதற்கும் அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். அப்படியே நான் லேவி கோத்திரம் என்பது என்ன? அது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், தேவனால் ஊழியத்திற்கு விசேஷமாக பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்கள். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் மீகா என்பவன் ஒரு காரியத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்பட்டான். எனக்கு ஒரு ஆசாரியனாக லேவியன் கிடைக்கப்பட்டான், அதனால் கர்த்தர் இன்னும் முதல் எனக்கு நன்மை செய்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைந்தான். எதனால? எனக்கு ஒரு ஆசாரியனாக ஒரு லேவியன் கிடைத்திருக்கிறான், எனக்கு ஆசாரியனாக ஒரு ஊழியரை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே இன்று முதல் எனக்கு
வசனம் சொல்லப்படும் 14 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுவதால் விழித்திருக்கிறபடியால் அவர் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்படி செய்தால் அது உங்களுக்கு அப்படி செய்யாவிட்டால் உங்களுக்கு பிரயோஜனமாய் அவர் துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டார். அப்படியானால் அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுக்கும் ஒரு ஊழியக்காரை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த ஊழியக்காரை உங்கள் வாழ்க்கையில் முன்னிலைப்படுத்துங்கள். அவருக்கு முதன்மை கொடுங்க. அந்த ஊழியக்காரை நீங்கள் கனம் பண்ணுங்கள். யோசேப்பு எல்லாம் செய்தார். ஆனால் கடினமான சூழ்நிலை மாறவில்லை. எப்போது கடினமான சூழ்நிலை மாறும் என்று கர்த்தர் சொன்னார், நீ பாடலை முன்னிறுத்து, லேவியரை முன்னிறுத்தி அவருடைய பாட சத்தம் காது கேட்கட்டும். அப்பாட சத்தத்தை கேளு. இதை நீ செய்தால் போதும், உனக்கு கடினமான சூழ்நிலை மாறும் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியே யோசேப்பு சொன்னபடியே ஜனங்கள் செய்த போது கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். கடினமான சூழ்நிலை மாற்றி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இது லாக்டவுன் நாட்களில் ஒவ்வொரு சபை ஊழியக்காரர்கள் 10 பேர் கொண்ட சபையா இருக்கலாம், 20 பேர் கொண்ட சபை ஊழியக்காரா இருக்கலாம், 30 பேர் கொண்ட சபை ஊழியக்காரா இருக்கலாம், 40 பேர் கொண்ட சபை ஊழியக்காரா இருக்கலாம். அவங்க எல்லாம் மிகுந்த பிரயாசத்தோடு இந்த லாக்டவுன் நாட்களில் எப்படியாக சபை மக்கள் இந்த ஆராதனை கவனிக்க வேண்டும், ஆராதனை பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி முடிந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு அவங்க வாட்ஸ்அப்பிலும் அவங்க பேஸ்புக்கிலும் யூடியூப்பிலும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அநேக சபை மக்கள் செய்கிற காரியம் என்ன? பெரிய ஊழியக்காரர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளை தன் வீடுகளில் சத்தம் ஒலிப்படி செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த 10 பேர் 20 பேர் 30 பேர் இருக்கிற அந்த ஊழியக்காரர்கள் மிகுந்த பிரயாசத்தோடு செய்கிறார். அன்பானவர்களே, இந்த லாக்டவுன் நாட்களில் பெரிய ஊழியக்காரர் சத்தத்தை கேட்பதை விட்டு உனக்கு கத்திருந்திருக்கிற ஊழியக்காரர், உனக்கு கத்திருந்திருக்கிற சபை கேட்பனர் உன் வாழ்க்கை முன்னிலைப்படுத்தி நீ கத்தரை மையப்படுத்துவாயால் கடினமான சூழ்நிலை கத்தரை நிச்சயம் மாற்றுவார். அல்லேலூயா. கத்தர் மாற்றுவார். அவருடைய சத்தத்தை கேளு. வீட்டில் பார்க்க அநேக காரியம் என்ன? பெரிய ஊழியக்காரர்கள் சொல்கிற செய்தியெல்லாம் கேட்டது. கடைசியில ஒரு நாள் கழித்து, 2 நாள் கழித்து, 3 நாள் கழித்தான் தன்னுடைய மையப்படுத்திய சத்தத்தை கேட்பதற்கு ஆளுகளாக இருக்கிறோம். இது நிலை மாற வேண்டும். இது நிலை மாறணும். யோசிப்பார்த்தே, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. உனக்கு நான் தந்திருக்கிற லேவியரை முன்னிலைப்படுத்து. அவன் சத்தத்தை கேளு, அவன் பாடுவதை கேளு, அவன் ஆராய்வதை கேளு, அவன் சொன்னதை கேளு. அப்பொழுது கடினமான சூழ்நிலை மாறும் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியே செய்தால் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பெற்று கொண்டார். அன்பார்ந்தவர்களே, ஏன் கடினமான சூழ்நிலை மாறல? ஏன் இன்னும் கடினமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சபை மேய்ப்பனுடைய சத்தம் வீடுகளிலே கேட்கட்டும். உங்களுக்கு சபை மேய்ப்பனுடைய ஆராதனை பாடல்கள் காலை கேட்கட்டும். அவருடைய சத்தத்தை கேட்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க, அது அவருக்கு பிரதானமான ஒரு காரியம். சுந்தர பாஸ்டர் அவர்கள் சபையில ஒரு தாயார் எழுந்து சாட்சினார்கள். 30 ஆண்டுகளாய் இந்த ஆலயத்துக்கு வருகிறேன். 30 ஆண்டுகளும் ஆலயம் நடைபெறுகிற அத்தனை கூட்டங்களிலும் பங்கு பெறுகிறேன். ஒரு கூட்டத்தை கூட நான் தவிர்ப்பதில்லை. அது பாஸ்டரையாவுக்கு கூட தெரியும் என்று சாட்சி சொல்லும் பொழுது அந்த பாஸ்டரையா சமீபத்து முன்னிலை வரவழைத்தாங்களா, அம்மா 30 வருஷமா நீங்க சபைக்கு வருகிறதை நானும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு கூட்டங்களுக்கு தவறுதலை அத்தனை கூட்டங்கள் பங்கெடுக்கிறீர்கள், காரணம் சொல்ல முடியுமா? இப்படி கேட்டார். ஐயா, பெரிய ஊழியக்காரர்கள்லாம் நம்முடைய பட்டணத்தில் வந்து கூட நடத்தும் போது நம்முடைய சபையில் ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் நான் சபைக்கு தான் வருவேன். அந்த கூட்டத்தில் பங்கு பெறவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஊரால் கொடுக்கிற வெளியால் கொடுக்கிற பிரியாணி எனக்கு அவசியம் இல்லை. என் வீட்டில் எனக்கு கூழ் கிடைச்சாலும் பரவாயில்ல, அது கஞ்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு யாரோ ஒன்று கொடுக்கிற பிரியாணி எனக்கு அவசியம் இல்லை. ஒரு நாள் கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். ஆனால் என்னுடைய சொந்த வீட்டில் எனக்கு அது கஞ்சியா இருந்தாலும், அது களியா இருந்தாலும், அது ஒருவேளை பழைய உணவா இருந்தாலும், அதான் எனக்கு பலன். அதை சாப்பிடுறதா எனக்கு சந்தோஷம், அதான் எனக்கு விருப்பம் என்று சொன்னார்களா? ஆமாம் பிள்ளைகளே, உங்கள் கத்தர் இருக்கிற சபையினுடைய சத்தத்தை கேளுங்கள். அவருடைய குரல் வீடுகளை
நீங்கள் ஒதுக்கட்டும். அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். அவரை முன்னிலைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு எந்த சபை மேய்ப்பரை தந்திருக்கிறாரோ ஒவ்வொருவருக்கும் ஒரு சபையை தந்திருக்கிறார். அந்த சபையை ஒரு மேய்ப்பரை தந்திருக்கிறார். அவங்களோட படிக்காதவங்களா இருக்கலாம், அவங்க தாழ்ந்தவங்களா இருக்கலாம், அவர்களோட பிரபலமான இசை வல்லுநர்களாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அவரை கனம் பண்ணி அவரை நீங்கள் மேலைப்படுத்துங்கள் என்று சொன்னால் கர்த்தர் கடினமான சூழ்நிலை மாறப்படுவார். யோசபாத்தே, நீ செய்ய வேண்டிய காரியங்களை என்ன செய்தார்? நீ செய்ய வேண்டிய காரியங்களை உனக்கு நான் தந்திருக்கிறேன். லேவியனை முன்னிறுத்து, அவன் குரலை கேளு, அவன் பாடலை கேளு, அவன் ஆராதனை கேளு, அப்பொழுது சேர்த்து கற்றுக் கொடுப்பேன் என்று சொன்னார். அப்படி யோசபா செய்த பொழுது ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. கடினமான சூழ்நிலை மாறித்து கடினமான சூழலை கொடுத்தவர்களெல்லாம் அழிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஏன் எனக்கு இந்த கடினமான நேரம்? என் வாழ்க்கையில கடினமான ஒரு காலமா இருக்கிறது, ஒரு கடினமான சூழலா இருக்கிறது. இந்த கடினமான சூழலில் நான் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? யோசபாத்து ஆண்டவர் சொல்லதான் சொல்கிறார், நீ உனக்கு கொடுத்திருக்கிற லேவியனை, உனக்கு தந்திருக்கிற ஊழியக்காரனை உன் வாழ்க்கையை முன்னிலைப்படுத்து, முதன்மைப்படுத்து. அவனுடைய ஆராதனை, அவனுடைய சத்தத்தை, அவன் பாடலை கேளு. ஒரு பாடல் தலைமையிலாக இருக்கிறார்களாம், அவன் இசை வாசிப்ப தலைமையிலாக இருக்கிறான், ஞானிகளாக இருக்கிறான். ஆனாலும் அவனை முன்னிலைப்படுத்துவார் என்று சொன்னார். உன்னுடைய கடினமான சூழ்நிலை மாறும் என்று சொன்னார். அப்படி மாறினார். இன்றைக்கு நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? முதலாவதாக ஜெப தோமாயி கலசத்தை கையில் எடுத்துக் கொண்டிருங்கள். அது எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். இரண்டாவதாக கர்த்தருக்கு தந்திருக்கிற ஊழியக்காரனை, மேய்ப்பனை உங்கள் முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி அவளை கனம் பண்ணி அவளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் வாழ்க்கையில கடினமான சூழ்நிலை மாறு பண்ணி வாழ்க்கையை ஜெயித்து தருவார். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். அன்பார்ந்தவர்களே, கடினமான நேரம் தந்திருக்கிறோம். கடினமான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது. ஊதியம் எல்லாம் குறைந்து போய்விட்டது. தேவையோ ஏராளமாக இருக்கிறது. பல மாதங்களாய் வீடு வாடகை கூட கொடுக்க முடியல. இனி வாடகை கொடுக்காவிட்டால் வீட்டிலே குடியிருப்பதற்கு வீட்டு ஓனர் சம்மதிப்பாங்களா எனக்கு தெரியாது. கடையில கடன் வாங்கி, கடைகளிலே கடன் வாங்கி இருக்கிறேன். பொருட்கள் கடன் வாங்கி, உணவுப் பொருட்களை கடன் வாங்கினேன். இன்னும் நான் கடன் கேட்க முடியாத நிலை இருக்கிறேன். கடினமான நேரமாக, கடினமான ஒரு காலமாக, கடினமான ஒரு சூழ்நிலையால் என் வாழ்க்கையில் காணப்படுகிறது. என்ன செய்வேன்? பிள்ளைகளுக்கு தேவை இருக்கிறது. வருமானம் குறைந்து போய்விட்டது. ஊதியத்தை குறைத்து விட்டார்கள். வேலைகளுக்கு இல்லை. பல நிலைகளிலே கடினமான நேரத்தை குறித்து கருகி கொண்டிருக்கிறவர்களுடைய ஆண்டவர் எனக்கு ஒரு காரியம் சொல்கிறார். வெளிப்படுத்தப்பட்ட காரியம் அநேக காரியம் செய்து விட்டார். ஒன்று செய், நான் உனக்கு தந்திருக்கிற அந்த மேய்ப்பன் சிறியவன, படித்தவன, படிக்காதவன, 10 பேருக்குரிய சபைக்கு ஒரு மேய்ப்பனோ யாருன்னாலும் அவனுடைய வாழ்க்கையை முன்னிலைப்படுத்து. அவனுடைய வார்த்தையை கேளு, அவனுடைய சத்தத்தை கேளு, அவனுடைய ஆராதனையை பாரு, அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாய் என்று சொன்னார். யோசபாத்தே, கடினமான சூழ்நிலை நான் மாற்றுவதற்கு உனக்கு துணை என்று கற்றுச் சொல்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற அருமையான யாரா இருந்தாலும் கர்த்தருடைய தந்திருக்கிற சபை மேய்ப்பரை முன்னிலைப்படுத்தி அவனை கனப்படுத்தி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள்
எங்களுக்கு யோசுவாவுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததை போல, செய்ய வேண்டியது இன்னதென்று வெளிப்படுத்தி கொடுத்தது போல, எங்களுக்கு ஆண்டவரே வேத வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி தந்திருக்கிற சத்தியத்திற்கு அப்படியே ஒப்புக் கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அந்த சத்தியத்தை கை கொண்டு நாங்கள் எல்லாவற்றிலும் ஜெயபெற்றவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடினமான நேரத்தில், கடினமான காலத்தில், கடினமான சூழ்நிலையில் என்ன செய்வோம் என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு வழியை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதன்படி செய்து உடைய பிள்ளைகள் ஜெயத்தை, வெற்றியை, நன்மையை காண்பார்களா என்று உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தை சொல்லிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய